ஹாய் எவ்ரிவன். நம்ம இப்போ பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு பற்றி பார்க்க போகிறோம். இது ராபர்ட் எஸ் கேப்லன் அண்ட் டேவிட் பி நார்டன் 1992 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது ஒரு ஆர்கனைசேஷனோட விஷன் அண்ட் மிஷன் ஐடென்டிஃபை பண்ண ஹெல்ப் பண்ணுது. அண்ட் அந்த ஆர்கனைசேஷனோட மிஷன் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதையும் நமக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆர்கனைசேஷனோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுது. அனலைஸ் பண்ணுறது மூலமாக அந்த ஆர்கனைசேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா இல்லையா அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கும். சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு. இது ஒரு பேலன்ஸ்ட் அண்ட் ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஏன் அப்படின்னா இது ஆர்கனைசேஷன் கோல்ஸ் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதை எவாலுவேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஒரு 4 கீ ஏரியாஸோட ஹெல்ப் மூலமாக. அந்த 4 கீ ஏரியாஸ் என்னெல்லாம் அப்படின்னா ஃபினான்ஷியல், கஸ்டமர், இன்டர்னல் அண்ட் லேர்னிங் அண்ட் க்ரோத். இந்த ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் என்ன அப்படின்றது எல்லா லெவல் மேனேஜரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் கண்டினியூஸாக அவங்க அந்த கோல் நோக்கியே வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம ஆர்கனைசேஷன் வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து சக்ஸஸ் ஆகிடும். அடுத்தது ஆர்கனைசேஷனோட விஷன் என்ன, ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றதையுமே வந்து பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு ரொம்ப கிளியராகவே வந்து சொல்லுது. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபினான்ஷியல் அண்ட் நான் ஃபினான்ஷியல் கோல்ஸ் ரெண்டுமே இருக்கும். இது ரெண்டையுமே இன்டகிரேட் பண்ணுது.